மேம், அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கு? பொதுவாகவே துலாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேடம், சனி வந்து பாசிட்டிவான ஒரு பிளானட் தான். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து சுக்கிரனோட ராசி. ரெண்டாவது, இந்த 12 ராசியில் 11 ராசியை விட்டுட்டு துலாமில் தான் போய் சனி பகவான் உச்சமடைகிறார். அதனால தான் துலா ராசி பர்சனாலிட்டிஸ்க்கு இப்போ ரோக சனியா இருந்து நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்லேருந்து அவர் வீக் ஆகுறாரு. அவர் வந்து ஸ்லோ டவுன் ஆகுறாரு. எல்லா நல்லதும் செய்வார், கொஞ்சம் நிதானமாக செய்வார். நீ கடனை அடைக்கிறது அப்படின்றது ஆல் ஆஃப் அ சடன் அடைக்கிறத விட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ வந்து அடைப்ப அப்படின்றது உண்மை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உன்னோட நோயிலிருந்து முன்னேறுவ. துளாராசி அன்பர்களுக்கு சனி வந்து 4 மற்றும் 5க்கு அதிபன் மேடம். 4 மற்றும் 5க்கு அதிபன் போது சுகஸ்தானத்துக்கு வந்த அதிபன். அப்போ ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு வச்சுக்கோ, எப்போ என் கூட படித்தவங்களாம் பெரிய பெரிய பங்களா கட்டின்னு இருக்காங்கப்பா, எனக்கு பங்களா கட்டணும்னு ஆசை இருக்குது, கடைசி 3 பெட்ரூம் ஃப்ளாட்டாவது நீங்கள் வாங்குவீங்க. வெரி குட். அம்மாவுக்கு இவ்வளோ நாள் எங்கள் அம்மா எனக்கு பெருசாக சப்போர்ட்டே கிடையாதுங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்மாவுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். இதெல்லாம் ப்ளஸ்ஸு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க எங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் என்ன கொடுக்கணும், உங்களுக்காக என்ன பேசணும் அப்படின்னு நாங்கள் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்குறோம். அப்போது அதுக்கெல்லாம் நீங்கள் தானேங்க காரணம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் நாங்கள் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை இந்தளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது, சனி பெயர்ச்சி இப்போ தாங்க முடிஞ்சுது. ஆனால் சனி வக்கர பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கான். அப்படின்னா என்ன? சனி வக்கர பெயர்ச்சின்னா என்ன? அந்த சனி வக்கர பயிற்சியில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, என்னென்ன தீமைகளும் நடக்க போகுது, எல்லாமே தெரிஞ்சுப்போம் இல்லையா? இந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்கர பயிற்சியில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை சொல்கிறதுக்காக ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. ஜோதிடர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அழகு தேவதை மாதிரி உட்காந்துருக்காங்க என் முன்னாடி. அப்படி ஒரு ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்களாம் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸாகவும் இருந்திருப்பீங்க. நான் முதல்ல அவங்களோட ஃபேனு. நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போமே. இந்த சனி வக்கர பயிற்சியில் எவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்களே சந்திப்போமா? வாங்க அவங்கள பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இப்போது சனி வக்கர பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் சனி பயிற்சியே முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் சனி வக்கர பயிற்சியா அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் யோசித்த நேரத்தில் நம்ம தீபா அருளாளன் மேடம் தான் இருக்காங்களே, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உங்களை கேட்கலான்னு இருக்கோம். இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி அப்படின்னா என்ன, முதல்ல அது சொல்லுங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறத சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகி ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 2.5 வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். இருக்கிறதுலே அதிக நேரம் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிளானட் யார், கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான். அதனால தான் சனியை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ராகு கேது ஏறக்குறைய 18 மாதம். அதுக்கப்புறம் குரு பயிற்சி, குரு ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது 1 வருஷம். ஆனால் சனி 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷத்தில் கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்துலேயே வச்சு செய்வார். கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்தில் பெரிய லெவலில் கொடுத்துருவார். ரெண்டுமே சனிக்கு உண்டு. அப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் ஆவார். ரெட்ரோகிரேட் ஆவார் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வார் அப்படிம்பாங்க. பின்னோக்கி செல்வார்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும் கடப்பார். அவர் ஸ்லோ டவுன் ஆவார் மேடம். ஆல்ரெடி ஸ்லோ பிளானட், ஸ்லோ டவுன் ஆவார். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதி அடையிறது, சனி வக்ர பயிற்சி அடையிறது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் இப்போ மீனத்திலே தான் இருக்கார். மீனத்திலே இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியில் இருக்காரு. ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. 8-10 வரைக்கும் ரேவதியில் இருப்பார். அதுக்கப்புறம் 9-10லேருந்து உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ண ஆரம்பிப்பார். பொதுவாக சனி மற்ற நட்சத்திரத்தில் இருக்கிறத விட அவரோட சொந்த நட்சத்திரத்தில் பலம் அதிகம். நல்லது செய்யணும்னாலும் பெரிய
ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக செய்வார், கெடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடாக செய்வார். அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே இம்பாக்ட் அப்படின்றது இருக்குதா மேடம் செய்யுது. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்களா மேடம், நீங்கள் கேட்ட மாதிரி தான், இப்போ தான் சனி பயிற்சியை பற்றி சொன்னாங்க, அதுக்குள்ளே சனி வக்ரகதி சொல்கிறாங்க, இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்க்குலாம் வேலையே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மேடம், இதெல்லாம் சூக்ஷ்மமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் ஒரு இன்ட்டு கொடுப்போம், அதை சார்ந்து நீ பல முடிவு எடுக்கலாம், முக்கியமான முடிவு. கெட்டது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம், அதை சார்ந்து நீ ஒரு சிலத்துல உஷாரா இருக்கலாம். நம்பிக்கை இல்லாதவங்க யோசிக்க வேண்டியதில்லை, பார்க்கவும் வேண்டியதில்லை. ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்க பிளானட்ஸ் நெவர் சே இல்லை மேடம். இது எங்க சின்ன வயசுல இருந்து நாங்கள் கேட்டு கேட்டு வளர்ந்தது. பிளானட்ஸ் நெவர் சே இல்லை, பிளானட்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்ட் அப்படிம்பாங்க. அப்ப நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்ம வாழறோம் அப்படின்னு. நீ உன்னோட புத்திசாலித்தனம் சுடர் விட்டு எரியறதுக்கும் கிரகங்கள் காரணம், உன்னோட புத்திசாலித்தனம் மங்கி போறதுக்கும் கிரகங்கள் காரணம் அப்படின்றத புரிஞ்சுட்டு நாங்கள் சொல்ற ஹின்ஸை கொஞ்சம் காஷியஸா ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது மேடம். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கோம், தெளிவாக சொல்லியிருக்காங்க மேம். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக மேம். அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? பொதுவாகவே துலாம்க்கு பார்த்தீங்கன்னா மேடம், சனி பாசிட்டிவான ஒரு பிளானட் தான். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அது சுக்கிரனோட ராசி. ரெண்டாவது, இந்த 12 ராசியில் 11 ராசியை விட்டுட்டு துலாமில் தான் போய் சனி பகவான் உச்சமடைகிறார். அதனால தான் துலா ராசி பர்சனாலிட்டிஸ் கிட்ட சண்டைன்னு நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க மேடம், ஏன்டாப்பா அவங்ககிட்ட வாயை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி நம்மள நொந்துக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் 2 வார்த்தை பேசியிருப்போம், அவங்க 200 வார்த்தை பேசுவாங்க, எல்லாமே கரெக்டாக பேசுவாங்க. அடுத்து நம்ம என்ன பதில் சொல்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் அப்படின்றது உண்டு. டெரிஃபிக்காவும் மாறுவாங்க. நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி மாறிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரியும் மாறுவாங்க. பட் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்க மேக்சிமம் ஹானஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாமுக்கு தான் பொருந்தும். சரி, அப்படிப்பட்ட துளாராசி பர்சன்ஸ்க்கு சனி பகவான் ஆல்ரெடி ரோக சனியா இருக்காரு. உனக்கு கடன் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை நான் 2028 வரைக்கும் கொடுத்துட்றேன்ப்பா, நீ வாழ்ந்துருப்பா அப்படின்ற ஒரு ஆமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் அவர் கொடுக்குறாரு. அப்படின்ற ஒரு பலனை அவர் கொடுக்க போறாரு. 2028 வரைக்கும் சாலிடா இது நடக்க போகுது. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப ரோக சனியா இருந்து நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருந்து அவர் வீக் ஆகுறாரு. அவர் ஸ்லோ டவுன் ஆகுறாரு. எல்லா நல்லதும் செய்வார், கொஞ்சம் நிதானமா செய்வார். நீ கடனை அடைக்கிறது அப்படின்றது ஆல் ஆஃப் அ சடன் அடைக்கிறதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ அடைப்ப அப்படின்றது உண்மை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா உன்னோட நோயில இருந்து முன்னேறுவ, நார்மல்சி வருவ அப்படின்றது உண்மை. எதிரிகள் நீ வாயினால நிறைய எதிரிகளை வச்சுப்ப, அது வேற. பட் இருந்தாலும் எதிரிகளா இருந்தாலும் அவங்க உன்னை பார்த்து பயந்து ஓடக்கூடிய காலகட்டம். பொதுவாக சனியில 6ல் உட்கார்றாரு அப்படின் போது எதிரிகள் நம்ம கிட்ட மண்டிடுவாங்க மேடம். அதே மாதிரி நான் உங்களை எதிர்த்தேன் அப்படின்னா என்னால உங்களுக்கு ஆதாயம் வரும், நீங்க துலாம இருந்தா. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அப்படின்லாம். இதெல்லாம் பெரிய பிளஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு வக்ரகதி அடையிறது வருத்தப்பட வேண்டியதில்லை. குருனோட பார்வை இருக்கிறதுனால பிளஸ் மட்டும்தான் நடக்கும். அதுக்கும் மேல துளாராசி அன்பர்களுக்கு சனி 4 மற்றும் 5க்கு அதிபன் மேடம். 4 மற்றும் 5க்கு அதிபன் போது சுகஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். அப்போ ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு வச்சுக்கோ, எப்போ என் கூட படித்தவங்களாம் பெரிய பெரிய பங்களா கட்டின்னு இருக்காங்கப்பா, எனக்கு பங்களா கட்டணும்னு ஆசை இருக்குது. கடைசி 3 பெட்ரூம் ஃப்ளாட்டாவது நீங்கள் வாங்குவீங்க. வெரி குட். பெரிய பங்களா நீங்கள் வாங்கலை அப்படின்னாலும் சாலிடாக நிறைய துலாமுக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறதுக்கான யோகம் அப்படின்றது உண்டு மேடம். இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். நான் இவ்வளோ நாள் கிராமத்தில் இருந்தேங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்திருக்கேன், பெங்களூர் வந்திருக்கேன், பாம்பே வந்திருக்கேன், டெல்லி வந்திருக்கேன். எதுக்காகனா என்னோட தொழில் ரீதியாக நான் வந்திருக்கேன். என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகுது. வீடு இங்கே வாங்கிட்டான், பையன் இங்கே வேலை செய்கிறான், பையன் இங்கே வீடு வாங்கிட்டான், அப்போ நீ கூடவே வந்துடு, அம்மா நீ கூடவே வந்துருன்னு சொல்லிட்டா. அந்த மாதிரி என்னோட கம்ஃபர்ட் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு. ஓகேங்களா? அம்மாவுக்கு இவ்வளோ நாள் எங்கள் அம்மா எனக்கு பெருசாக சப்போர்ட்டே கிடையாதுங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்மாவுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். இதெல்லாம் ப்ளஸ். சனி வக்ரகதியே அடைஞ்சிருந்தாலும் குருனோட பார்வையினால ப்ளஸ் மட்டுமே உண்டு, கவலைப்படணுன்றது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5க்கு அதிபன். இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை பிள்ளைய நான் லவ் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு பிள்ளையும் என்னை பிச்சுட்டு என்கிட்டேருந்து ஓடுது. ஏன்னா நானும் பேசுகிறேன், அந்த பிள்ளையும் எவ்வளோதான் தாங்கும் அப்படின்ற மாதிரி நான் என்ன பேசினாலும் அது சண்டையில் தான் போய் முடியுது. அந்த பிள்ளை என்னை விட்டு போயிடுது அப்படின்னா இந்த காலகட்டம் ஆல்ரெடி உன் லைஃப்பில் ரொம்ப நீ விருப்பப்பட்டு போன பிள்ளை திருப்பி உன் கூட அட்டாச் ஆகும், பேட்சப் ஆகும். அதுக்கான காலகட்டம். ரொம்ப நாளாக நான் யூஜி சீட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்க, கிடைக்கவே இல்லை. இந்த காலகட்டம் கிடைக்கும். நான் இந்த காலேஜில் தான் சீட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த காலகட்டம் கிடைக்கும். எல்லாமே ப்ளஸ். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து வருமானு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த காலகட்டம் அது வரத்துக்கான எல்லா சாத்தியக்கூறும் நடந்துருச்சு. பெரும்பாலான துலாமுக்கு அது சேர்ந்துரும் அப்படின்னு. இதெல்லாம் சூப்பர் இல்லைங்களா?
அதுக்கும் மேலே இப்போ வந்து பாருங்க, இது 1/11 வரைக்கும் இது எல்லாமே நடக்கும் மேடம். 1/11லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் என்ன நடக்கும்? சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு, அவர் உத்திரட்டாதியில் டிராவல் பண்ணுறாரு. குருனோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மேலே இல்லை. அப்போ திருப்பி ஹெல்த்தில் லைட்டாக ஒரு கொக்கி போடும். ஓகே, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதே மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தயவு செஞ்சு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னாலும் அனலைஸ் பண்ணுங்க. பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. தனிநபர் கடன் தயவு செஞ்சு திருப்பி வாங்காதீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி தனிநபர் கடன் வாங்குறது மேக்சிமம் வாங்கக்கூடாது. அப்படி தனிநபர் கடன் வாங்குறதுனால குடும்பத்துல யார்கிட்டனா கை மாத்தா வாங்கிக்கலாம். இல்ல உங்ககிட்ட நகை ஏதாவது இருக்குன்னா வியாபாரம் பண்ணிக்கலாமே தவிர ஒரு 10 ரூபாய் வட்டி, இந்த ஸ்பீடு வட்டி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா மேடம், அதெல்லாம் வாங்கவே கூடாது. மாட்டிடக்கூடாது. இது கவனமா இருக்கணும். அதே மாதிரி யார் வந்து நம்ம கிட்ட வலிய பிரச்சனை பண்ணோன்னு வந்தாலும் கண்டுக்காம கம்முன்னு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இந்த 3 விஷயத்துல கவனமா இருக்கணும். அது அந்த பர்டிகுலர் காலகட்டம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? திருப்பி பழையபடி எல்லாமே நார்மல் செய்யும். இந்த குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் டேர்ம் மட்டும் இந்த விஷயத்துல கவனமா இருக்கு. சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா அழகாக சொன்னீங்க துலாம்க்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் துலாம், சில பேர் நல்ல பொசிஷனில் இருக்காங்க, சில பேர் நிறைய ட்ரபிளில் இருக்காங்க. இல்லை மேடம், இந்த குறிப்பிட்ட ஷார்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சவால்களை வெல்லும் காலம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இருக்கு மேம், கரெக்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நல்லா இருக்கு துலாம் ராசி. நீங்கள் வந்து இப்போது கேட்டது எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. எனக்கும் எல்லாருக்கும் சொல்கிறீங்க இந்த துலாம்க்கு எப்படி தாங்க இருக்குது இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. சப்போஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு ஜாதகத்தில் இருந்ததுன்னா நீங்கள் மேம்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கூட உங்களோட ஜாதகத்தை அழகாக அனுப்புங்க. அவங்க அழகாக அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன அதுக்கு என்ன பரிகாரம், என்ன சொல்யூஷன் எல்லாமே சொல்லுவாங்க. ஹாப்பியாக இருங்க. ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது உங்களுக்கு. தேங்க்யூ.